அங்கலான் இந்த படத்தோட ரிவ்யூ பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ், டைரக்டர் பா ரஞ்சித். ஸோ எ மேன் வித் ஜீரோ ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் படமாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோடைய ஸ்டோரி, ரைட்டிங் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா படத்துக்கு படம் அப்படியே அவருடைய டைரக்ஷன், மேக்கிங் எல்லாமே வந்து அப்படியே அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இவருடைய ஃப்ரெண்டு தமிழ் பிரபா அப்படிங்கிற ஒரு ரைட்டரோட சேர்ந்து தான் இந்த படத்துடைய கதையை வந்து மேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னென்னா இன்றைக்கி வந்து ஆண்ட பரம்பரை அப்படி இப்படின்னு வந்து மேலே நீங்கள் கீழே அப்படின்லாம் சில விஷயம் இருக்குது. ஸோ உண்மையாகவே வந்து எல்லாருமே வந்து இங்கே வந்து ஆண்ட பரம்பரை தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே நம்ம ஒரு காலத்தில் வந்து ட்ரைபல் கம்யூனிட்டியாக இருந்து தான் வந்து இன்றைக்கி இங்கே ஒரு சிட்டியில் வந்து இப்படி ஒரு நிலைமையில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஒரு ஆண்ட பரம்பரை தான். ஸோ எல்லாருக்குமே இந்த மண் அப்படிங்கிறது சொந்தம், பூர்வக்குடிகள். அவங்களுக்குள்ளே வந்து எப்படி பாலிடிக்ஸ் வச்சு எப்படி வந்து சில பிடுங்கிறது, நிலத்தை பிடுங்கிறது, சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக ஒரு பெரிய ஒரு அரசியலை வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பா ரஞ்சித் அவர்கள். புத்திசம் வந்து இந்த படத்தில் வந்து பெரிய அளவில் பேசுகிறாங்க. புத்திசம் வந்து பார்த்தோம்னா புத்திசம் எப்படி இருந்திருக்கு, இந்த பற்றற்ற நிலை, ஆசை இல்லா நிலை, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்க. பூர்வ குடிகள், பழங்குடியின மக்கள் வந்து எப்படி இயற்கையை வந்து காப்பாற்றிருக்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட் ரஞ்சித் அவர்களுடைய படங்களில் இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரஞ்சித் அவர்கள் அவருடைய வேலையை வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அண்டு இன்னொரு பெரிய ஒரு பாசிட்டிவ்ஸ் என்னென்னா நடிகர் விக்ரம். ஒரே வார்த்தையில் அவருடைய ஆக்டிங் சொல்லணும் அப்படின்னா அவருடைய பையன் த்ருவ் விக்ரம் இன்னும் ஒரு 50 படம் நடித்தா கூட இப்படி அவங்க அப்பாவை வந்து ஓவர்டேக் பண்ண முடியுமான்னு தெரில. படத்துக்கு படம் பெஸ்ட்டு கொடுக்குற விக்ரம் சார் இந்த படம் அவருடைய கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. இந்த படம் வந்து சிறந்த படத்துக்கான 2024 தமிழ் படத்துக்கான சிறந்த படம் அப்படின்னு தேசிய விருது கிடைச்சிது. அப்படின்னா இது வந்து பா ரஞ்சித் சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறதுக்கும் தரலைன்னா இல்லை அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு மியூசிக் எந்த ஒரு லிஸ்ட்லேயும் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கலாம். கண்டிப்பாக ஒரு விஷயத்துக்கு நேஷ்னல் அவார்டு வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னா சியான் விக்ரம் அவர்களுடைய நடிப்புக்கு கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு இவருடைய நடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டெடிகேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவரோட நடிப்புக்காகவே வந்து ஒரு வாட்டி போய் தியேட்டரில் பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. சில பேர் வந்து இந்த ப்ரெஸ்ஸு இந்த மீடியாலாம் கேட்டாங்க, விக்ரம் சாருக்கு வந்து ஃபேன்ஸ் உங்களுக்கு அவர்கிட்டே போய் கேட்டாங்க, விக்ரம் சார் உங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் இல்லை, அஜித், விஜய், சூர்யா அளவுக்கு இல்லை, அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்கள் மார்க்கெட்டு நீங்கள் அந்த நம்பர் 1 பொசிஷனில் இல்லை, டாப் 3 கூட இல்லை அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் இதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருந்திருக்கு, தோனி அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஆனால் ராகுல் டிராவிட்டுக்கு வந்து பெரிய அளவில் ஃபேன் பேஸ் இல்லையா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் கிரிக்கெட்டை நேசிக்கக்கூடியவங்க, கிரிக்கெட்டை வந்து கற்றுக்கிறவங்க, கிரிக்கெட் பிடிக்கும், கிரிக்கெட் பார்க்கணும், ஒரு கிரிக்கெட்டராக ஆகணும், நல்ல கிரிக்கெட்டரை ஒரு பேட்டிங் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆன் ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீன், ஆன் ஃபீல்டு, ஆஃப் ஃபீல்டு எல்லாத்துலேயுமே வந்து ராகுல் டிராவிட் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருப்பார். அவருக்கு வந்து பெரிய அளவில் ஒரு ஹேட்டர்ஸ் இல்லை. ஸோ அதுதான் ஒரு ராகுல் டிராவிட் அப்படிங்கிறவர் கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா எல்லாருக்குமான ஒரு கிரிக்கெட்டர். அவருக்குன்னு தனி ஃபேன் பேஸ் வந்து பெருசாக கிடையாது. ஆனால் தனி ஃபேன் பேஸும் இருக்காங்க ஓரளவுக்கு. ஆனால் டெண்டுல்கர், தோனி அளவுக்கு இல்லை. ஸோ அது மாதிரி தான் விக்ரம் சாரும். சினிமா பிடிக்கும், ஒரு ஆக்டர் ஆகணும், சினிமாவை நேசிக்கணும், நல்ல சினிமா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமான ஒரு ஹீரோ, ஒரு ஆக்டர் தான் வந்து விக்ரம் சார். ஸோ எல்லாருமே அவருக்கு வந்து ஒரு ஃபேன் தான். ஸோ அந்தளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு இருக்குது, ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அவருக்கு தனிப்பட்ட ஒரு ஃபேன் பேஸாக இருக்குது. ஏன்னா ஒரு கமர்ஷியலான படங்களும் கொடுத்துருக்காரு, தில்லு, தூளு, சாமி அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஆர்ட் மிக்ஸ் பண்ணி அன்னியன் மாதிரியும் கொடுத்துருக்காரு, ஐ மாதிரியும் கொடுத்துருக்காரு. அப்புறம் ராவா வந்து தெய்வ திருமகன் மாதிரியான ஒரு படமாக வந்து கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு எல்லா ஜேனர்ஸ்லேயும் வந்து அவர் பண்ணிட்டார். வெறும் காசு மட்டுமே இல்லை, ஒரு நடிகர் இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, அதையும் தாண்டி ஒரு நடிகராக இந்த கலைக்கு வந்து என்ன பண்ணணுமோ, இந்தியாவில் எப்படி ஆமீர் கான் ஒரு விஷயத்த பண்ணுறாரோ அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஆமீர் கானை விட பெட்டராக இதில் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டு விக்ரம் வந்து வருவாங்க இதில், ஒரு ஃப்ளாஷ்பேக் கதையில் இதுலன்னு. ஸோ அவருக்காகவே வந்து இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ விக்ரம் சார் எனக்கு தெரிஞ்சு நேஷ்னல் அவார்டு அவருக்கு வந்து கொடுக்கறது தவிர அவரை இதை விட வந்து பெருசாக எதுவும் பெரிய அளவில் வந்து மரியாதை செஞ்சிட முடியாது. அந்தளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இன்னொரு பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம்னா ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக். ஸோ அசுரன் லெவலுக்கு இல்லைனாலும் கிட்டத்தட்ட ஒரு அசுரன் வந்து ஒரு அவருடைய ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து ஒரு 100க்கு 90 கொடுத்துருப்பாரு. இதில் வந்து ஒரு 100க்கு ஒரு 60, 65, 70 கொடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் எல்லாமே வந்து பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து சொல்லணும் அப்படின்னா பா ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு ஸ்பெஷலாக சொல்லணும், இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற விஷயம், கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா ஒரு 20 நிமிஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாகுபலி மாதிரி அப்படி வந்து ஓடும். ஓகே, பா ரஞ்சித்தாலேயும் வந்து ஒரு ராஜமௌலி மாதிரி, ஒரு சங்கர் மாதிரி வந்து ஒரு கிராஃபிக்ஸில் சில விஷயங்கள் வந்து பண்ண முடியும். ஒரு பாகுபலி மாதிரி ஒரு வேகத்தை வந்து விறுவிறுப்பாக வந்து காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயம் இருக்குது.
அந்த பாம்பு வர சீனு, சிறுத்தை வர சீன், இதெல்லாம் வந்து கிராஃபிக்ஸில் படத்தில் விஎஃப்எக்ஸ்க்குனே உட்காந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷுவல் ட்ரீட் கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சில கேரக்டர்ஸ், பார்வதி அப்படிங்கிற அந்த ஆக்ட்ரஸ், அவங்க மலையாள ஆக்ட்ரஸ், இதுக்கு முன்னாடி வந்து மரியான் படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய ரோல் அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்ம கூட இந்த இன்னொரு சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சச்சின் சொசைட்டியில் ஒலக்கே ஒப்பாவா, அதாவது கர்நாடகாவில் ஒலக்கே ஒப்பாவான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஒலக்கையை வச்சே வந்து சண்டை போட்டாங்க. அவங்க வந்து ஒரு படைகளை எதிர்த்து, திப்பு சுல்தான் ஹைதர் அலி படைகளை எதிர்த்து. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரோல், ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு மிடுக்கான ஒரு தோற்றம். அந்த மாதிரி ஒரு பெண்களும் வந்து அந்த காலத்தில் பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணாங்க, சண்டை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் பார்வதி அவங்களுடைய ரோல். ஸோ இதை தாண்டி வந்து மாளவிகா மோகன் அவங்களுடைய ரோல் அப்படிங்கிறது ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு ரோல் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வரதே கிட்டத்தட்ட ஒரு பயமாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சூனியக்காரி, ஒரு மாயக்காரி மாதிரி. ஆனால் அவங்க வந்து ஒரு ட்ரைபல், அதாவது ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியில் தான் இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு ரோல், ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தவிர்த்து பசுபதி, நம்ம சார்பேட்டா பரம்பரை படத்தில் வந்து வாத்தியார் வந்து இதுலேயும் வராரு. அவருடைய ரோல் பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு ரோலு, நிறைய ஒரு டெப்த்தாக பார்த்தோம்னா நிறைய அரசியல் அதில் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ரோல் வந்து யூனிக்காக இருக்கும். தியேட்டரில் சிரிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவரோட ரோல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பசுபதியோட ரோலில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சில சின்ன ரோல் வருது. அன்புடன் அர்ஜுன் அப்படின்னு வந்து ஒரு அர்ஜுன் ஒரு ஆக்டர் இருக்கார், விக்ரம்க்கு பையனா, அவருடைய ரோலும் வந்து சூப்பராக இருக்கும். அண்டு ஜானி அப்படின்னு வந்து மெட்ராஸ் படத்தில் வருவார், அவருடைய ரோலும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது தவிர்த்து தனிகா, சார்பேட்டை பரம்பரை படத்தில் வர தனிகா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவர் வந்து ஒரு ரொம்ப பேசலை, ஒரு சின்ன ஒரு ரோலு. ஸோ ஒரு ஜமீன்தார் மாதிரி ஒரு ரோல் வந்து பண்ணிட்டு போகிறாரு. மற்றபடி இந்த படத்தில் ஓவராலாக கேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக தான் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய பாசிட்டிவ் சொல்லலாம். அண்ட் குறிப்பாக பிரிட்டிஷ் அந்த வெள்ளைக்காரராக வந்து வரக்கூடிய அந்த டேனியல் அப்படிங்கிற கேரக்டர், அவர் தான் ஒரு பெரிய ஒரு ரோலு. ஸோ அவர் தான் வந்து ஒரு டஃப் ஃபைட் வந்து கொடுக்குறாரு இந்த விக்ரம் கேரக்டர் எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கிரிப்ட் வைஸில், ஐடியாலஜிக்கல் வைஸில் ரஞ்சித் அவர்களுடைய அந்த மேக்கிங், ஏன்னா அவர் வந்து ஒரு ஏத்திஸ்ட்டு. ஸோ நிறைய இடங்களுக்கு வந்து ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள், ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் வந்து வருது. ஸோ இது வந்து அவர் ஒரு வித்தியாசமாக வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாரு, ஒரு வித்தியாசமான ஒரு படமாக ஒரு ஜெனராக எடுத்துக்கலாம். ஆனால் அவருடைய ஐடியாலஜிக்கல், அவருடைய அந்த ஏத்திஸ்ட் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃபில் அந்த சூனியக்காரி, அந்த சில விஷயம்லாம், அந்த அமானுஷமான விஷயம்லாம் வந்து கொஞ்சம் கதைக்கு கொஞ்சம் வெளியே ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு 15 நிமிஷம் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு லேக் மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் மற்றபடி அதுக்கப்புறம் கிளைமேக்ஸு, செகண்ட் ஹாஃப் தொடங்கி கொஞ்சம் நேரம் ஒரு 20 மினிட்ஸ், அப்புறம் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து படம் வந்து சூப்பராக தான் இருந்தது. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு குறையாக இருக்கே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ செகண்ட் ஹாஃபில் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் செகண்ட் ஆஃப் மிடில் ஒரு சின்ன லேக் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சே தவிர மற்றபடி நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு படத்தில் பெருசாக இல்லை. ஸோ அதுதான் ஒரு ஃபேமிலியாக ஒரு சூப்பராக இந்த வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணணும், ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தங்கலான் வந்து ஒரு பெஸ்ட்டு படமாக வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு படங்கள் லிஸ்ட்டில் தங்கலான் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த படம். இன்னொரு விஷயம்னா, இது எல்லாருக்கும் சில விஷயம் புரியுமா அப்படின்னு தெரியல, படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனாகவும் சரி, ரொம்ப ஒரு சோஷியாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவில் வந்து காட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா புத்திசம், அப்புறம் ட்ரைபல் கம்யூனிட்டி, அதாவது ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது, மதம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இது எங்கேருந்து வருது, இதோட ஆரிஜின் எங்கே, ட்ரைபல் கம்யூனிட்டியிலேருந்து தான் நம்ம வந்து மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரோம். கடவுள் நம்பிக்கை, இயற்கை வழிபாடு அப்படின்னு நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் காலப்போக்கில் நிறைய மதங்கள், நிறைய பிரிவுகள். ஸோ நிறைய விஷயம் வந்து நம்ம ஒரு வைடாக வந்து யோசிக்க நிறைய லேயர்ஸாக வந்து வச்சிருக்கிறாரு ஒரு ஸ்கிரிப்ட் வைஸில் ரஞ்சித் அவர்கள். ஸோ இது எல்லாருக்குமே புரிஞ்சிருமா, இது எல்லாருக்குமே புரிஞ்சுது அப்படின்னா படம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேனரில் பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, இது வரைக்கும் பண்ணாத ஜேனரில் ரஞ்சித் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது புரியல அப்படியே கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தோம்னா, என்னடா இது வந்து இதுக்கு முன்னாடி வந்த கேப்டன் மில்லரு, இது அசுரன், இது மாதிரியே இருக்குது. ஸோ ஒரே விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ ஒரே விஷயம்தான், ஆனால் நிறைய இந்த படத்தில் ஸ்கிரிப்ட் வைஸ் நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ விக்ரம் சாரை வந்து பெஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணதில் ரஞ்சித் அவர்களும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு படத்தில் நான் சொன்ன சில நெகட்டிவ்ஸ் தான் வந்து படத்தில் ஒரு நெகட்டிவ்ஸ்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தோம்னா படம் ஓவராலாக ஒரு பாசிட்டிவ்ஸ். இந்த வருஷத்தில் வந்த படங்களில் ஒரு ஹிட்டு படங்களில் இதுவும் ஒரு சூப்பர் படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தரும். அண்ட் தங்கலான் இந்த படம் பற்றின உங்களுடைய கருத்து, நீங்கள் யாராவது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கருத்தை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இனிமேல் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா பார்த்துட்டு வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.